எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இந்த பாட்டிலில் இருக்கக்கூடியது வெறும் தண்ணீர் மட்டும் இல்லை, இதில் ஒரு அபாயகரமான ஒரு பகைவன் எனிமி ஒளிஞ்சிருக்கிறான். அந்த பகைவனோட பேரு மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஃபேக்ட் சொல்கிறேன். இந்த 1 லிட்டர் பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்கக்கூடிய தண்ணீரில் மட்டும் 10 லட்சத்துலேருந்து 1 கோடிக்கும் அதிகமான பிளாஸ்டிக் நானோ துகள்கள் இருக்கு. அதனால நீங்க குடிக்கக்கூடிய ஒவ்வொரு மடக்கு தண்ணீர்லயும் ஆயிரக்கணக்கான பிளாஸ்டிக் துகள்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு. நண்பர்களே, ரீசெண்டா வந்த ஒரு லான்செட் ஆராய்ச்சி கட்டுரை, இதோட லிங்கை கீழே கொடுக்குறேங்க. அதுதான் இந்த வீடியோவுக்கான மெயின் காரணம். ஏன்னா ரீசெண்டா என்ன ஃபைண்டிங் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறது தானே. பிளாஸ்டிக் கெட்டதுன்னு தெரியும், ஆனா ரீசெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாலாம் பயங்கரமா இருக்கு. அதாவது 1950களில் 2 மெகாடன் 200 கோடி கிலோகிராம் அளவுக்கு இருந்த பிளாஸ்டிக்கோட உற்பத்தி அப்படிங்கிறது இன்னைக்கு 475 மெகாடன் 4750 கோடி கிலோகிராமா அதிகமாயிருக்கு. அதாவது 250 மடங்கு அதிகமாயிருக்கு பிளாஸ்டிக்கோட உற்பத்தி அப்படிங்கிறது இன்னைக்கு உலகத்துல. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. இப்ப இந்த தண்ணீர் மூலமா குடிக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் அப்படிங்கிறது நம்மளோட இதயத்துக்குள்ள போகுது, மூளைக்குள்ள போகுது, கிட்னி கல்லீரலுக்குள்ள போகுது, ஏன் கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க குழந்தைகளுக்கும் போகுது. இந்த ரீசெண்ட் ஆராய்ச்சிப்படி 54 லட்சம் இதய நோய்க்கு காரணம் பிபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய பிஸ்பினால் ஏ. இந்த பிஸ்பினால் ஏ தான் பிளாஸ்டிக் தயாரிக்கிறதுக்கு தேவையான ஒன் ஆஃப் த முக்கியமான பொருள். அதனாலதான் பிளாஸ்டிக் பாட்டில் பிபிஏ ஃப்ரீ அப்படின்னு தயாரிக்கப்படுவது உங்களுக்கு தெரியும். இருந்தாலுமே இந்த மாதிரி பிளாஸ்டிக்ல எல்லாம் பிபிஏ கட்டாயம் இருக்கும். 2.37 லட்சம் மாரடைப்புகளுக்கு காரணம் பிளாஸ்டிக் அப்படின்னு இந்த ஆராய்ச்சி கட்டுரை சொல்லுது. இது ஒரு மிகப்பெரிய டேட்டாங்க. அதனாலங்க நம்ம கிச்சன்ல இப்ப எந்த அளவுக்கு பிளாஸ்டிக் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாருங்க. குறிப்பா நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்கள் தண்ணீர் சேமிக்க, பிளாஸ்டிக் பாக்ஸ் உணவு சேமிக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துறோம். 3வது, மைக்ரோவேவ் ஹீட் பண்றதுக்கு கூட இன்னைக்கு பிளாஸ்டிக், சில வகையான பிளாஸ்டிக் அதுக்கு உதவி செய்யுங்கிறதுனால அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர்ல வச்சு மைக்ரோவேவ் ஹீட்டிங் செஞ்சு உணவை சூடுபடுத்துறோம். மொத்தத்துலங்க சூடுபடுத்துதல் அப்படிங்கிறது ஈஸியா பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய பல நச்சு பொருட்கள் உணவோ தண்ணீரோ அதோட கலக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு சுடுதண்ணீர் இதில் வைக்கிறோம் அப்படின்னா இன்னும் அதிகமான பிளாஸ்டிக் துகள்கள் அதுக்குள்ள கலக்கும். உணவுகளை பிளாஸ்டிக்ல சேமிக்கிறோம் அப்படின்னா, குறிப்பா சூடான உணவுகள் அப்படின்னா இன்னும் அதிகமான சான்ஸ் இருக்கு. மைக்ரோவேவ் ஹீட்டிங் கேட்கவே வேணாம், அது உணவு சூடுபடுத்துது. சூடான உணவு அந்த பிளாஸ்டிக்ல இருக்கக்கூடிய நுண்துகள்களோட சேருது. அதிகமான நுண்துகள்கள் உணவுக்குள்ள போகுது, பிளாஸ்டிக் நுண்துகள்கள். இதனால என்ன ஆகுதுங்க, பிளாஸ்டிக் போய் நம்ம உடம்புக்குள்ள குடல் பகுதியிலலாம் போய் ஒட்டிக்குது, ரத்த நாளங்கள்ல ஒட்டுது. பாவங்க, நம்ம ஜீரண மண்டலமோ ரத்த ஓட்டமோ இதனால பாதிக்கப்படுது. கொஞ்சம் கொஞ்சமா இது பெரிய அளவில் பெருசாக போகுது. இப்போ நம்மளோட உலகத்துல பூமியில 8 லட்சம் கோடிக்கும் அதிகமான பிளாஸ்டிக் கழிவுகள் இருக்கு. இதுல 10% குறைவாதான் ரீசைக்கிள் மறுசுழற்சி செய்யப்படுது. இதுல நிறைய கழிவுகள் கடலுக்குள்ள போகுது. கடல்வாழ் உயிரினங்களும் சேர்ந்து நம்மளோட சேர்ந்து பாதிக்கப்படுது, இறக்குது, அதோட உடம்புக்குள்ள போகுது. அதை நாம திருப்பி பிடிச்சி சாப்பிட்றோம், மீண்டும் நம்ம உடலுக்கும் வருது மீன்கள் மூலமா. அதனால இது காலத்தின் கட்டாயம் தேவைங்க. நீங்க கிளாஸ் கண்டெய்னர், கண்ணாடியில் பயன்படுத்துறது, ஸ்டீல், நம்ம வாட்டர் பாட்டில், இந்த மாதிரி பிளாஸ்டிக்கு பதிலாக ஸ்டீல் வாட்டர் பாட்டில் பயன்படுத்துறது கட்டாயம் சேஃப். மர கரண்டிகள், அதாவது கரண்டிக்கெல்லாம் நம்ம பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்றோம். பிளாஸ்டிக் ஸ்பூன்லாம் பயன்பாட்டை அறவே தவிர்த்து நம்ம செராமிக்கு, உட்டன் ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணலாம். மர ஸ்பூன் மட்டும் இல்ல, மர கரண்டிகள், தோசை கரண்டி, செராமிக் யுட்டென்சில்ஸ், ஒரு வகையான களிமண்ல இருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த செராமிக் பொருட்களும் சேஃபான விஷயம் தான் நம்ம உடம்புக்கு. மேலும் நம்மளே அறியாம நம்ம உணவு முறையில ஈஸியா நிறைய பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்குள்ள வரும். அப்படிங்கிறதுனால நாம சில வகையான உணவுகள் சேர்த்து நம்ம உடம்பை டீடாக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அதாவது நெல்லிக்காய் சேர்த்தலாம். வைட்டமின் சி நிறைந்த நெல்லிக்காய் கண்டிப்பா பிளாஸ்டிக்ல இருந்து வரக்கூடிய நச்சுத்தன்மையை வெளியேற்றும். மஞ்சளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி உண்டு, மஞ்சள் நம்ம சேர்த்துக்கணும். கருவேப்பிலை குறிப்பா நம்ம கல்லீரலுக்கு நல்லது. கல்லீரல் லிவர் டீடாக்சிஃபையர் அப்படின்னே சொல்லலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறது. இஞ்சி சேர்த்துக்குங்க, தேங்காய் தண்ணீர் சேர்த்துக்கங்க. நிறைய நார்ச்சத்து மிகுந்த உணவுகள், காய்கறிகள், பீர்க்கங்காய்,
பீர்க்கங்காய், முருங்கைக்காய், உதாரணத்துக்கு சொல்கிறேன். எல்லா காய்கறிகள்லையும் அந்த நார்ச்சத்து இருக்கு இல்லையா? நார்ச்சத்துக்களோட மிகப்பெரிய பண்பு தேவையில்லாத கழிவுகள் அந்த நார்ச்சத்தோடு சேர்ந்து வெளியேறும். பிளாஸ்டிக் கழிவுகள் நம்ம குடல்ல ஓட்டிருக்குன்னு சொன்ன பாருங்க, நார்ச்சத்து சேர்த்துக்கும் போது இது அந்த கழிவுகள் பிளாஸ்டிக்கையும் சேர்த்து இழுத்துட்டு வெளியே தள்ளிடும். எதுக்காக நீங்க காய்கறி சேர்த்துறீங்களோ இல்லையோ, அட்லீஸ்ட் இதுக்காகவாது காய்கறிகள் ரெகுலராக சேர்த்துங்க. பெரிய கிளாஸ் பவுல்ல தண்ணீர் வச்சு குடிங்க. ஈவன் ஷாப்பிங் கூட எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு, இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் பெரிய அளவில் விழிப்புணர்வு இருந்தாலும் பெருசாக வந்து விலை காரணமாக யாரும் இதெல்லாம் மாற்றுறதே கிடையாது. நீங்கள் பை எடுத்துகிட்டு போங்க. முடிஞ்ச அளவு பிளாஸ்டிக் பயன்பாடு உங்கள் வீட்டுக்குள்ளே வராத மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். வேறு என்ன பண்ணுறதுங்க, நம்ம ரெகுலர் வாழ்க்கை முறையில் ஈஸியாக பிளாஸ்டிக் உள்ளே வந்துருச்சு. அதோட விலை காரணமாகவும் எளிமையான ஒரு விஷயங்கிறதுனாலையோ அது ஈஸியாக உள்ளே வந்துருச்சு. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் என்ன அப்படின்னா, எப்படி இது வரைக்கும் உள்ளே வந்த விஷயத்த வெளியே தள்ளலாம் அப்படிங்கிறது தான். பாருங்கள், இதை நான் வீடியோக்காக வாங்கலை, நார்மலாகவே உள்ளே வந்துருச்சு. என்னன்னாங்க, ஒரு 3 மாதம் தொடர்ந்து இந்த பிளாஸ்டிக் இல்லாத உணவு, தண்ணீர் போன்ற விஷயங்கள் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 மாதம் முடிவில் பெரிய அளவில் மாறுபாடுகள் நம்ம உடலுக்கு கிடைக்குது, நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது ரிசர்ச்சுங்க. அதனால் பிளாஸ்டிக்கை தவிர்க்க பாருங்கள். ஆர்கானிக் ஃபார்மிங், இயற்கை முறையில் விவசாயம், இதை குறித்து பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதை குறித்து அடுத்த வீடியோவில் பேசுவோம். ஹோம்மேடு நேச்சுரல் கிளீனர்ஸ் குறித்து நான் நிறைய பேசியிருக்கிறேன், நிறைய சொல்லியிருக்கிறேன். எலுமிச்சை பழம் தோள்கள் வச்சு தயாரிக்கிறது, பல விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி அந்த சீரீஸ்லையும் சில வீடியோக்கள் வர இருக்கு. நம்ம சேனலோட நோக்கம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை, ஹெல்த் ரெவல்யூஷன் உண்டு பண்ணணும் நம்ம ஊரில். அது அவ்வளோதான், சிம்பிளான ஒரு கோல் தான். அதனால இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸு, மருத்துவ தகவல்கள் தொடர்ந்து உங்களை வந்து சேரும். அதனால இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.